ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு கடாயை காய வச்சுட்டு இது தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், இவ்வளோ தாங்க தேவையான பொருள். கடலை எண்ணெய் ஊற்றின பிறகு சோம்பு இருக்குல்ல, சோம்பு நல்லா கசக்கி சேருங்க, அப்போ ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சோம்பு சேர்த்த பிறகு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. வணக்கின பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வணக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் இது சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதோடு சேர்த்துருங்க. சேர்த்து மிளகுலாம் சேர்த்துருக்கனால இந்த நண்டுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குமே. இந்த மழை பெய்யறனால இருமல், சளி இதில் தான் நண்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா உங்கள் தேவை தக்கன உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தேவை தக்கன தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து தேங்காய் பேஸ்ட்டு, சோம்பும் தேங்காயும் நல்லா அரைச்சிக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, நிறைய சேர்க்க வேணாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் சிம்பிளே வைங்க. கொத்தமல்லாம் தூவி உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கனால அது இந்த மிளகுலாம் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோமா, கலரே பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையெல்லாம் மசாலா போடாமல் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மழை டைமில் இது மாதிரி நண்டுலாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த சளி இது பிடிச்சா உண்மையில் நண்டு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும். நண்டு ரசம் இது மாதிரிலாம் வச்சு குடித்தா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ